ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம வந்து வடக்கு நண்பர்கள்ட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து ஸ்கேமா இல்லை உண்மையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் ஏதோ ஒரு டைமில் யூஸ் ஆகும். எஸ், அது வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நிறையா இதில் அமேசான் இதிலலாம் பார்த்தேன். ஸ்க்ராட்ச் ரிமூவர் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியே ஒரு டவுட்டில் இருந்துச்சு. அதனால் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் நமக்கு வந்து தான் காரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி இருந்தாலே அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குமே. ஸோ அதை என்னடா பண்ணலான்னா, கம்பெனியில் தான் போய் கொடுப்போம். அவங்க அந்த பாலிஷ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து வாண்டடாக நம்மளை தேடி ஒரு நாள் நமக்கு வந்துச்சு. இது எப்படி வாங்கினேன் அப்படின்னா, நான் பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட்டு வரும்போது 2 வடக்கு நண்பர்கள் நம்மளை வழி மறைச்சி இதை வந்து நம்மக்கிட்ட சேல் பண்ணாங்க. அவங்களும் டெமோலாம் காமிச்சாங்க. பட் அந்த டைமில் ஓகே தான், டெமோலாம் காமிச்சு பார்த்து தான் நான் வாங்கினேன். இதோட காஸ்ட் வந்து 2000 ருபீஸ். இதுக்கு வந்து 3 திங்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 3 ப்ராடக்ட் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இதை அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. இது வந்து வாட்டர்லெஸ் ஆட்டோ கார்ட் கோட்டிங்னு இருக்குது. இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பாலிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணோன்னா ஸ்க்ராட்ச் ரிமூவ் ஆகிற மாதிரி தான் காமிச்சாங்க. பட் இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதோட காஸ்ட் வந்து 2000 ருபீஸ். பட் நம்மளோட ஸ்கில்லெல்லாம் யூஸ் பண்ணி இதை நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா ஜஸ்ட் 800 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நான் 800ன்னு கேட்டேன். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இந்த வடக்கு நண்பர்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன ரேட்டு கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. ஹெல்மெட்டு 900 ருபீஸ் சொல்லுவாங்க, 300 ருபீஸ் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. எப்படி? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் ஸ்டெயின் ரிமூவர் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த டேஷ்போர்ட் சைனர். இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதோட சேர்த்து அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வந்து வேஸ்ட்டு கிளாத் ஒன்று. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியம் ஸ்க்ராட்ச் வேணும். ஸோ ஸ்க்ராட்ச் வந்து நமக்கு பஞ்சமே இல்லை, அது நிறையாவே இருக்குது. ஸோ ஓகே, இந்த ஸ்க்ராட்சை ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ராட்சை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெயிண்ட் ரிமூவ் ஆயிருந்ததுனா பண்ண முடியாது, ஜஸ்ட் ஸ்க்ராட்ச் இருந்ததுனா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன ஸ்க்ராட்ச் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணணும், டேஷ்போர்ட் சைனர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா ரப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதானே, அப்படி தானே? ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த பேஸ்ட்டு. நல்லா ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணணும்ல, டைட்டாக. ஓகே, மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ண சொன்னாங்களா? போகலையே, அப்படியே இருக்கே. இன்னும் நல்லா பிரைட்டாக நம்மளை பார்த்து சிரிக்குது பாருங்கள். போகலையே பாஸ். ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஹாட்டாக இருக்கிற டைமில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து பேனட்டில் ட்ரை பண்ணாமல் பேக் சைடில் வந்தோம். பேக் சைடில் அந்தளவுக்கு ஹீட்லாம் இல்லை, கோல்டாக தான் இருக்குது. ஆனாலுமே போகலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது ஸ்கேம். ஸோ யாரோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்காதீங்க. இதிலே வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ரிமூவ் ஆகிற ப்ராடக்ட்டு இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் கம்மியாக நமக்கு வழியில் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா எனக்கு போகலை, ஸ்க்ராட்ச் போகலை. பட் அந்த 800ங்கிறதுக்கு வந்து நம்ம இது வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஷ்போர்டில் அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் இருக்கிற அந்த ஃபைபர் அதெல்லாம் வந்து நம்ம பாலிஷ் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க அதையும் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வாங்கினதில் ஸ்க்ராட்ச் தான் ரிமூவ் ஆகலை. அட்லீஸ்ட் இந்த ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது, கலர் டல்லாக இருக்குது. ஸோ இதை பாலிஷ் போட்டு அதுக்கு அது ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி இல்லை, வெயிலில் பட்டு கொஞ்சம் நல்லா ஒயிட் மாதிரி ஃபேடாக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு ரப் பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் இது இப்போதைக்கு பாலிஷாக தான் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு தண்ணியை ஊற்றி பார்த்துடலாம். அதுலேயே காற்றுல தான் ஃபுல்லாக பறந்துருக்கு. 800 காற்றாவே போயிடும் போல். ஓகே, இப்போ கொஞ்சம் பாலிஷாக தான் இருக்குது. இல்லைனா நம்ம அதில் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ண வேண்டாம், கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டு. ஏன்னா காற்றுல ஃபுல்லாக பறக்குது.
இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கிளாத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு பாலிஷாக இருக்குது. பட் எவ்வளோ நேரத்துக்கு இது இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தண்ணி ஏதாவது பட்டுதுன்னா போயிடுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதையும் பார்த்துடலாமா? தண்ணி ஊற்றி செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி, ஏன்னா எல்லா திங்ஸுமே நம்ம வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஓகே, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கிளாஸையும் வந்து க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா எனக்கு அது என்னமோ அவங்க டெமோ காமிச்சதில் வந்து அதுதான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம லாங் ட்ரைவ்லாம் பண்ணும்போது அந்த லைட் ஆப்போசிட்டில் வருதில்ல, அப்போ கொஞ்சம் கிளாஸ் நல்லா க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஆப்போசிட்லேருந்து அடிக்கிற லைட் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது பெரிய இதாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க அடித்து காமிச்சாங்க. அதில் தண்ணிலாம் எதுவும் பட்டு தானே நிற்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. ஓகே, இதுதான் வந்து கிளாஸ்க்கு. ஸோ கிளாஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் ஒன் சைடு மட்டும் போடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து அங்கேயும் வந்து நம்ம கிளாஸ்லேயும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபைபர்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுலேயும் யூஸ் பண்ணிடலாமா? இங்கேயும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு என்னது? டேஷ்போர்ட். இதான் இதுக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் இது போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணிலாம் பட்டதெல்லாம் நிற்காது, டஸ்ட்டெலாம் நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் போட்டோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பாலிஷாக இருக்கிற மாதிரி. நம்ம எப்படி கம்பெனிலலாம் விட்டுட்டு வண்டி எடுத்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் அந்த பாலிஷ்லாம் போட்டு கொஞ்சம் சைனிங்காக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் சொல்லி மனசை தேத்திக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 3 இடத்துலையுமே 3 ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். பட் நம்ம அந்த தண்ணி நிற்காமல் ஓடுதில்ல, இதை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலாம் தண்ணி படவே இல்லை பாருங்கள், கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி நிற்காதா அது மேலே? எங்கேயுமே தண்ணி நிற்கல பாருங்களேன். ஓகே, ஏதோ ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இதாச்சும் நமக்கு செட் ஆச்சு. ஓகே, ஃபைனலி நமக்கு வந்து கிடச்சது ஆறுதல் பரிசு மட்டும்தான். ஓகே ஃபைன். ஸோ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்டு தயவுசெய்து வெளியிலலாம் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேம். நானுமே வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது தப்பாக யூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவங்க வீடியோவில் இதை விட பெரிய ஸ்க்ராட்ச்லாம் போடுறாங்க, ஆனால் அது போயிடுது. அது எப்படின்னே தெரியல, சம்திங் எனக்கு தெரியல. பட் எனக்கு கொடுத்த ப்ராடக்ட் யூஸ் ஆகலை. பட் ஆனால் நான் கம்பெனிஸ்லாம் விடுவேன். வண்டி விடும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்க்ராட்ச்னா லைட்டாக பாலிஷ் போட்டிங்கன்னா போயிடும் அப்படின்னு. பட் அவங்க போட்டு கொடுப்பாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைடாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஃபுல் வண்டிக்கு பாலிஷ் போடுறதுக்கே 3000 அந்த மாதிரி ஆகும், ஒரு டைம் பாலிஷ் போடுறதுக்கே. ஓகே, இப்போ எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு டவுட்டு, இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ அது வந்து கிளாரிஃபை ஆகிடுச்சு. இது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நீங்களும் வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி அவுட் சைடில் போகிற இடத்துலலாம் சேல் பண்ணுறாங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் மறக்காமல் எப்படி வந்து இந்த வடக்கன்ஸ் வந்து எப்படி அந்த ப்ரைஸிங் வந்து நம்ம கேட்குற ப்ரைஸ்க்கு எப்படி அவங்களால கொடுக்க முடியும், அவங்க எவ்வளோக்கு தான் அதை வாங்குவாங்க, அதில் என்ன அவங்களுக்கு மார்ஜின் இருக்கும்? ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, நம்ம கேட்குற ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மார்ஜின் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக? பட் அதை எவ்வளோக்கு தான் அவங்க வாங்குவாங்க, ஏன் இவ்வளோ ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது? ஸோ ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்.